சேலம் அருகே கிராம ஊராட்சி செவிலியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வட்டார வளர்ச்சி அலுவலர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லியில் உள்ள அரசு சுகாதார நிலையத்தில் பணியில் இருந்த செவிலியருக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது சேலம் செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் ஜெனிஃபர். கடந்த 30 நாட்களாக குறிப்பாக தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றது பிறகு தமிழகத்தில் பாலியல் தொல்லைகள் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கெங்கவல்லி பகுதியில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலராக பணிபுரிந்த ஒரு இளங்கோ, இவர் தனது உடல்நிலை சரியில்லை என்று கூறி அருகில் உள்ள ஒரு கிராம ஊராட்சி மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அங்கு இவருக்கு ரத்த அழுத்த பரிசோதனை மேற்கொண்ட செவிலியரிடம் இவர் தகாத முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அவர் இந்த சம்பவம் தொடர்பாக தனது சகோதரிடம் தெரிவித்துள்ளார் செவிலியர். உடனடியாக சகோதரர் அந்த மருத்துவமனைக்கு செவிலியரிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட இளங்கோ மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். இதனை அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு அந்த பெண்ணிடம், அதாவது செவிலியரிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் இளங்கோ மீது வழக்கு பதிவு செய்யாமல் அவரை தாக்கிய செவிலியரின் சகோதரர் மீது மட்டும் பல்வேறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். ஆனால் இந்த பாலியல் தொல்லை கொடுத்த அந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்தனர். இதனையடுத்து இந்த செவிலியருடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் சக செவிலியர்கள் அனைவரும் கெங்கவல்லி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதை தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் இளங்கோ மீது பெண் வன்கொடுமை வழக்கு மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் இது போன்ற ஒரு பாலியல் வழக்குகளும் பாலியல் தொல்லை சம்பவங்களும் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. ஜெனிஃபர், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.